நடிகர் சூரிய நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சின்ன சின்ன ரோல் ஆரம்பிச்சு அப்புறம் மிகப்பெரிய காமெடினா மாறி அப்படி மிகப்பெரிய ஒரு நடிகரா உயர்ந்திருக்காரு. அவர் நான் ஹீரோன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் நல்லா நடிக்கிறாரு, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, குட் ஆக்டர். ஸோ அதனால அந்த மாதிரி நான் அவரை சொல்றேன். அவர் சினிமாவில் இருக்கவங்க தான் சூரிய மேல ஒரு வன்மம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பொதுவாகவே இருக்கும். ஒருத்தவங்க வந்து இப்படி காமெடினா இருந்து வளர்ந்துட்டாங்கன்னா அவர் மேல ஒரு வன்மம் இருக்கும். முக்கியமா அந்த சிவகார்த்திகேயன் வந்து சில ஸ்டேஜஸ்ல வந்து அவர் என்னதான் கூட நடிச்சிருந்தாலும் அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்கலாம். ஆனா இந்த இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லிட்டு சில இடத்துல எல்லாம் காமெடி பண்ணுவாரு. அது எனக்கு பர்சனலா பிடிக்கல. உங்க ஒப்பீனியன் எப்படி வேணா இருக்கலாம். சரி, அந்த மாதிரி ஆக்ட்ரஸுக்கு தான் அவரை பிடிக்கல. சரி, ஓகே. அப்ப நான் பீப்புளுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா பீப்புளுக்குமே பிடிக்க மாட்டேங்குது. என்னன்னா இப்ப இதுல பாருங்களேன், ஒரு பிளாக் மோனுங்கிற ஒருத்தர் வந்து சூரிய டேக் பண்ணி ஒன்னு போட்டிருக்காரு. தென்னையில கிடந்தவனுக்கு திட்டுக்குன்னு வந்துச்சான் வாழ்க்கை, திட்டுக்குன்னு வந்துச்சான் வாழ்க்கை. இவர் சொல்றாராமா, தென்னையில இருந்தவனுக்கு திடீர்னு வந்துருச்சாமா வாழ்க்கை. அதுக்கு சூரி வந்து அழகா ஒரு ரிப்ளை போட்டிருக்காரு. அதுவுமே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட தான் போட்டிருக்காரு. அதை படிக்கிறேன், கேளுங்க. தென்னையில இல்ல நண்பா, பல நாட்களும் இரவுகளும் ரோட்ல தான் இருந்தவன்னா. அந்த பாதைகள் தான் எனக்கு வாழ்க்கையின் உண்மையும் மதிப்பையும் கற்றுத்தந்தது. நீயும் உன் வளர்ச்சியில நம்பிக்கை வைத்து முன்னேறினா வெற்றியை நிச்சயம் உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட பதில் போட்டிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு. ஒரு சின்ன சீன்ஸ்ல எப்படி ஆரம்பிச்சு நடிகனா வந்து சில அவமானங்கள்லாம் பட்டு அதுக்கப்புறம் மேல வந்திருக்காங்க. நீ பெரிய பெரிய இந்த ஆக்டர்ஸோட பசங்களாம் வந்து நடிச்சுட்டு இருக்காங்க. நீங்க அவங்களாம் போய் கலாய்க்க மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி மேல வந்தவங்களை போயிட்டு ஏன் இப்படி ரோஸ்ட் பண்ணி கலாச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. கொஞ்சம் இதெல்லாம் திருத்திக்கலாம். இவங்கெல்லாம் என்ன தெரியுமா பண்றாங்க, இதுல பாருங்க, ப்ரொஃபைல் பிக்சர் கூட வைக்கல. ப்ரொஃபைல் பிக்சர் வச்சே உனக்கு கலாய்க்கிறதுக்கு தைரியம் இல்லை உனக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்க இந்த மாதிரி நார்மலா வீடியோ கண்டென்ட் போடுறவங்களுக்கும் போய் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. தைரியம் இருந்தா நீங்க வந்து உங்க ப்ரொஃபைல் பிக்சரை வச்சு உங்களோட ஒரிஜினல் அக்கௌண்ட்ல இருந்து அட்டாக் பண்ணுங்க, பார்ப்போம். முடிஞ்சா பண்ணுங்க.